ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம உளுத்தங்களி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. உளுத்தம் மாவு 1 கப்பு, கருப்பட்டி நல்லா பொடிச்சு 1 கப்பு, அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், நல்லெண்ணெய் 1/4 கப்புலேருந்து 1/2 கப் வரைக்கும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பட்டி இந்த மாதிரி நமக்கு ஸ்டோர்லலாம் கிடைக்கும். இதை இந்த மாதிரி நல்லா பொடிச்சிக்கோங்க. ரொம்ப குண்டு குண்டாக இருந்தால் நமக்கு அளவு சரியாக இருக்காது. நல்லா பொடிச்சிட்டு நீங்கள் அதில் 1 கப் எடுத்தால் தான் சரியாக அளவு வரும். கருப்பு உளுந்து ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். இது உடைச்ச கருப்பு உளுந்து, முழு உளுந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோலோடு இருக்கிற உளுந்து தான் நமக்கு சத்து. அதனால் தோலோடு இருக்கிற உளுந்தையே யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் உளுந்து மாவு மட்டும் தனியாக அரைச்சி எடுத்திருக்கேன். அதனால கூட அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் உளுந்தோடைய அரிசியும் சேர்த்து வறுத்து அரைக்கலாம். அப்படின்னா 4:1 ரேஷியோ. உளுந்து 4 பங்குன்னா அரிசி 1 பங்கு. அந்த மாதிரி அரிசி நீங்கள் சேர்த்து வறுத்து அரைச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் அரிசி மாவு தனியாக சேர்க்க தேவையில்லை. இப்போ ஒரு வெறும் கடாயில் நம்ம இந்த உளுந்தை சேர்த்துக்கிட்டு மிதமான சூட்டில் லோ டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம மெதுவாக வறுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷத்துலலாம் நமக்கு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிக்கும், நல்ல வாசம் வரும். உளுந்தையும் பாருங்க, ஒன்று நிறம் மாறி பழுப்பு நிறமாக ஆகுது. இப்போ இந்த அளவுக்கு இந்த மாதிரி வந்தால் போதும், நீங்கள் இறக்கிடலாம். ஆறின உடனே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மேக்சிமம் எவ்வளோ பொடியாக அரைக்க முடியுமோ அது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி சூடாக இருக்கும். பொதுவாக நம்ம மிக்சியில் திருப்பி ஓட்டச்ச நல்லா சூடாயிரும். இந்த மாதிரி நம்ம ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான நேரம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மாவை. இப்போ கருப்பட்டியை 1 கப் தண்ணியோடு சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வேறு பதம்லாம் தேவையில்லை. அதே மாதிரி உளுந்த மாவையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அது கூட அரிசி மாவையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதையும் ஒரு 2 கப் தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்க போகிறோம். கட்டி இல்லாமல் பார்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு விஸ்க் இருந்தால் நல்லா ஈஸியாக இருக்கும். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். கையாலையும் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் கடாய் அடுப்பில் வச்சுட்டு, இல்லை ஒரு திக் பாட்டமான கடாயாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்போ தான் அடி பிடிக்காது. இதில் 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா சிம் ஆக்கிடுங்க. சிம் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற உளுந்த மாவை இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி பிடிக்காது. இப்போ இந்த மாதிரி ப்ராசஸில் நம்ம கிண்டி விடச்ச ரொம்ப நேரம் கிண்ட தேவையில்லை, சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி கட்டிப்பட்டு வர ஆரம்பிக்கும், மாவு வெந்து வரும். பாருங்க, இப்போ நல்லாவே திக்கன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கருப்பட்டி கரைச்சலை நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை நல்லா ஃபில்டர் பண்ணி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்துட்டு இதுலேயும் அதே மாதிரி வேக விடலாம். மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே இதை பண்ணுங்க. இப்போ இந்த கருப்பட்டி கரைசலையும் சேர்த்துக்கிட்டு மாவு நல்லா வெந்து வரும். கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. பாருங்க, கருப்பட்டி எல்லாமே காணாமல் போயிடுச்சு, உள்ள இழுத்துக்குச்சு, நல்லா இழுத்து மாவு வேகுது. இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் இது கூட நம்ம நல்லெண்ணெயும் சேர்க்கணும். பாருங்க, ஒரு 1/4 கப்பு நல்லெண்ணெய் நம்ம சேர்த்துருக்கேன்னா 1/2 கப் வரைக்கும் கூட சேர்க்கலாம். அது உங்கள் விருப்பம். அதிகமாக எண்ணெய் வேணும் அப்படின்னா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்க்கணும். அப்போ தான் அந்த வாசமாக நல்ல இந்த உளுத்தங்களி நல்லா இருக்கும். இப்போ இதையும் எடுத்துக்கிட்டு நல்லா வேகும். இந்த
அந்த எண்ணெயையும் எடுத்துக்கிட்டு அந்த மாவு நல்லா வெந்து வரும் பாருங்க. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. எண்ணெய் எல்லாம் காணோம் பாருங்க, உள்ள இழுத்துக்குச்சு. ஒரு 10-15 நிமிஷத்துலலாம் இந்த உளுத்தங்களி நம்ம ரெடி ஆக்கிடலாம். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக அதை மாதிரி ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், அருமையான உளுத்தங்களி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வயசானவங்க, குழந்தைங்க, லேடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அளவில் செய்கிற உளுத்தங்களி ஒரு 4 பேர் உள்ள ஒரு ஃபேமிலிக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த உளுத்தங்களி சாப்பிட்றதுக்கும் ஒரு டெக்னிக் இருக்குது. இந்த மாதிரி நடுவில் பள்ளம் பறித்து அதுக்குள்ளேயும் நல்லெண்ணெய் ஊற்றி இது மாதிரி தொட்டு சாப்பிடுவாங்க. இப்படியும் நம்ம சாப்பிடலாம். உள்ளே நம்ம ஆயில் சேர்த்துருக்கிறதுனால அப்படியே தனியாகவும் சாப்பிடலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.